வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தர்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மரணிக்கும் நிலைக்கு வந்துவிட்ட தமிழரசு கட்சி. இலங்கைக்கு வரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி குழு. மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் சீனா. ஷான் புத்தாவிற்கு 7 நாள் தடுப்பு காவல் விசாரணை. பளை கரந்தாயில் கோர விபத்து. முல்லைத்தீவு காட்டில் துப்பாக்கி ரவைகள் மீட்பு. தூக்கி வீசப்பட்ட சிசுவின் உடல் மீட்பு. கொழும்பில் 2 வெட்டி கொலை. அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்படும் சம்பளம். இனி விரிவான செய்திகள். தமிழரசு கட்சி மரணிக்கு நிலை வந்துவிட்டது. அதை இனி ஒருபோதும் உயிர்ப்பிக்க முடியாது என ஜனநாயக தமிழரசு கட்சியின் பிரமுகர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த ரூபன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் 15 நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், தமிழரசு கட்சியில் தற்போது எவரும் நிலையாக இருக்க விரும்ப மாட்டார்கள். குறிப்பாக அங்கு பெண்கள் மதிக்கப்படுவதில்லை, தேர்தலிலும் முக்கிய இடம் கொடுப்பதில்லை என தெரிவித்தார். இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஜிஎஸ்பி வரி சலுகையை மீளாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி குழு அடுத்த வாரம் இலங்கை வர உள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று 15 பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளியிட்டார். இதேவேளை சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் மிக விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டின் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தது. அதன்படி 10,096 அரசாங்க மற்றும் அரச உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் 822 அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களுக்கும் இலவச பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல பாடகர் ஷான் புத்தா, அவரது மேலாளர் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாத்தரை பிரதம நீதவான் அருண புத்தசாசை முன்னிலையில் சந்தேக நபர்களை முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மாத்தரை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவில் பணிபுரிந்த போது துப்பாக்கியை திருடியுள்ளார். கிளிநொச்சிக்கு உட்பட்ட பளைகரந்தாய் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பளை வடக்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய மகேந்திரன் நிசாந்தன் எனும் இளைஞனே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று நள்ளிரவு 11:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பார ஊர்தியும் கிளிநொச்சி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதியுள்ளது. இச்சம்பவத்தின் தொடர்புடைய பார ஊர்தியின் சாரதி பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முல்லைத்தீவு சிலாவத்தை தியோநகர் காட்டு பகுதியில் ஆயிரக்கணக்கான வெடிக்காத துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசாரால் மீட்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த காட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உரைப்பை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். குறித்த உரைப்பையில் இருந்து மீட்கப்பட்ட 1456 ரக துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள மொரக்கொட்டாஞ்சேனை காட்டியண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் குழந்தை ஒன்றை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குழந்தை இன்று சனிக்கிழமை 15 காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரைப்பையில் கட்டி சென்று அதனை சந்திவெளி போலீஸ் நிலையத்தில் இருந்து
சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மொரக்கொட்டாஞ்சேனை காட்டியண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ள நிலையில் இன்று காலை சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்தனர். இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருவதுடன் குழந்தை சம்பவ தினமான இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு கிரான்பாஸ் கலனி திஸ்ஸகம பிரதேசத்தில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று 15 காலை இடம்பெற்றுள்ளது. 23, 24 வயதுடைய சகோதரர்கள் இருவரை இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் தற்போது முன்னெடுத்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10ஆம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்துடன் சேந்தனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.